ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேசரி பண்ண போகிறேன். சிம்பிளாக வீட்டில் இருக்குது, ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். திராட்சை இங்கே பிடிக்காது யாருக்கும் சாப்பிட, அதனால் முந்திரியை நான் ஒரு 4-5 முந்திரி போட்டு எடுத்துக்கிறேன். அதே பாத்திரத்தில் இந்த ஒரு கப்புக்கு ரவை போட்டு அதுலேயும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அதே பாத்திரத்தில் 1க்கு 2.25 தண்ணி விட்டுருக்கேன். நான் 1க்கு 2 விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் 1க்கு 2.25 வச்சுருக்கேன். அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தட்டி நம்ம போட்டுடலாம். அதுலேயே மூடி வச்சுருங்க, தண்ணி கொதிக்கட்டும். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 2-3 ஏலக்காய் தட்டி அதில் போட்டிருக்கேன். இப்போ குங்குமப்பூ கொஞ்சம் கலருக்காக, நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. குங்குமப்பூ கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்ச். இப்போ ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 2 போடலாம், நான் 1க்கு 1.25 தான் போடுறேன். இது ரொம்ப சுகர் சாப்பிட்டு திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி நான் 2.25 விட்டுருந்தேன் இல்லையா, வெந்துருச்சு. இப்போ நான் 1.25 கப்பு இதுக்கு 1.25 நான் சுகர் போட்டுக்கிட்டேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும், சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு போட்டு இப்போ 1/4 கப்பு போட்டிருக்கேன். இதை கட்டி கட்டியாக நின்றுடும் போயிட்டு, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டோம் அப்படின்னா கேசரி ரெடி. சிம்பிளான ரெசிபி தான், எல்லோரும் பண்ணுறது தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.